காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அன்பிற்கினியவர்களே, பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றர வாழ்நாளும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. நாங்களோ எங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறோம் என்று இயேசுவின் நாமத்தினாலே அறிக்கை செய்கிறோம். தினம் ஒரு சத்திய வார்த்தை சமர்ப்பிப்போமா? அன்பின் நல்ல கர்த்தாவே, மனமகிழ்ச்சியாக நிறைவாக ஒரு நாளை எங்களுடைய வாழ்க்கையிலே புதிதாக இணைத்து தந்திருக்கிறீர். நமக்கு நன்றி. எங்கள் மீது அளவற்ற அன்பை கொண்டிருக்கிறீர் என்கிறதை இது காட்டுகிறது. எங்கள் மேல் நோக்கமாயிருக்கிற கர்த்தாவே, எங்களுடைய இருதயத்திலே வந்து வாசம் பண்ண விரும்புகிறவரே, எங்களை பேர் சொல்லி அழைக்கிறவரே, எங்களை மறவாமல் காத்துக்கொள்பவரே, உம்மை வணங்குகிறோம். இந்த நாளிலே நாங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு ஆவிக்குரிய வார்த்தைகளையும் கர்த்தர் தெளிவாக போதித்து தருவதனால் நாங்கள் ஆவிக்குரிய ரீதியிலும் உலக பிரகாரமாகவும் செழித்து சமாதானத்தோடு அநேகருக்கு செழிப்பையும் அநேகருக்கு ஆசீர்வாதமாகவும் நாங்கள் இருக்கத்தக்கதாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். உலக ஜனங்கள் எல்லாரையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த நாள் மகிழ்ச்சியின் நாள், வெற்றியின் நாள், நிறைவின் நாள் என்று சொல்லி விசுவாச அறிக்கை செய்கிறோம். காத்துக்கொள்ளும். இயேசு மீட்பர் மூலமே செபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். இன்றைய தியான தலைப்பு தேவன் அங்கீகரிக்கும் ஜெபம். இந்த தொடர் போதனைக்கு ஆதாரமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 வரையிலும் 4வது வசனத்திலே 2வது பகுதியாகிய நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்தின் ஒரு பகுதியை நாம் இன்றைக்கு ஆழமாக தியானிக்க இருக்கிறோம். பிறரை மன்னிக்கும் மனப்பாங்கு உடையவர்கள் மட்டுமே இந்த உலகத்தில் மிகுந்த மன மகிழ்ச்சியை அனுபவிக்கின்றார்கள் என்கிறதுதான் உண்மை. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்கிற ஜெபத்திலே இடம்பெறுகின்ற 5வது விண்ணப்பம் 2 பகுதிகளை கொண்டது. முதல் பகுதி நம்முடைய அனுதின வாழ்க்கையில் காணப்படும் பாவங்களை உணர்ந்து
அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற வேண்டிய தேவையை நினைப்பூட்டுகின்றது. இரண்டாவது பகுதி தேவனிடம் மன்னிப்பை எதிர்பார்ப்பது மட்டுமன்றி நாம் பிறரை மன்னிக்க வேண்டியதின் அவசியத்தையும் வற்புறுத்துகின்றது. இந்த விண்ணப்பம் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்களைப் போல இரண்டு தவிர்க்க முடியாத உண்மைகளை கொண்டிருக்கின்றது. எப்படி? எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும் என்று நாம் பிதாவினிடத்திலே வேண்டிக் கொள்கிறோம். இரண்டாவது நாணயத்தின் பகுதி என்னவென்றால், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே என்று சொல்லி நாம் சொல்கிறோம். தேவனோடு நாம் நெருங்கிய தொடர்புடனும் ஒரு வலிமையான உறவினை கொண்டும் வாழ வேண்டும் என்பதே தேவனுடைய பிரதான விருப்பம். ஆனால் தேவ உறவின் மகிமை மனிதர்களோடு நமக்கு இருக்கும் தொடர்புகளில் பிரதிபலிக்க வேண்டும் என்றும் விரும்புகிறார். நாம் தேவனோடு எந்த அளவிற்கு உறவு கொண்டு வாழ்கிறோம் என்பதை மனிதர்களோடு நமக்குள்ள தொடர்புகளில் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை வைத்தே அறிந்து கொள்ள முடியும். தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு அன்பு கூற கட்டளையிடுகின்ற வேதம் உடனே அதன் பிரதிபலிப்பாக உன்னிடம் நீ அன்பாயிருப்பது போல பிறனிடத்திலும் அன்பாயிரு என்று கட்டளை இடுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் வசனங்கள் 37, 38, 39 நாம் அதை படிக்க முடிகிறது. தேவனை நோக்கிய நம்முடைய உறவு உறுதியாக இருக்க வேண்டும் என்றால் மனிதனை நோக்கிய உறவுகளிலும் நாம் தேவனுக்கேற்ற பிரகாரமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். நடக்கிறோமா? உடன் ஊழியக்காரர்களாக இருக்கட்டும், நம்மோடு பிரயாணம் செய்கின்ற சபை விசுவாசிகளாக இருக்கட்டும், வேலை செய்கிற இடத்திலே இருக்கக்கூடிய நம்முடைய அதிகாரிகளாக இருக்கட்டும், கூட பணி செய்கிறவர்களாக இருக்கட்டும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களாக இருக்கட்டும், நாம் எப்படி அவர்களோடு அன்பு வைத்திருக்கிறோம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்களும் நானும் தேவனிடம் முழுமையாக அன்பு கூறுகிறோம் என்றும் தேவன் என்னை அதிகமாக நேசிக்கிறார் என்றும் சொல்வது மிக எளிதான ஒரு காரியம். ஆனால் நாம் உண்மையிலேயே தேவனிடம் முழுமையான அன்பு வைத்திருக்கின்றோமா? தேவனுடைய அன்பை நிஜமாகவே வாழ்க்கையில் அனுபவிக்கின்றோமா? இந்த கேள்விகளுக்கு தகுந்த பதில் கிடைக்க வேண்டும் என்றால் நம்மால் பிறரை எந்த அளவு நேசிக்க முடிகின்றது என்ற கேள்விக்குரிய பதிலை கண்டுபிடிக்க வேண்டும். தேவன் தம்மை நாம் முழுமையாக நேசிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஏன் நம்முடைய அன்பை அவர் அதிகமாக எதிர்பார்க்கின்றார்? ஏன் அவர் தம்முடைய அன்பை அதிகமாக அறிந்து கொள்ளவும் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்? நம்முடைய அன்பிற்காக அவர் அலாதி பிரியமாக இருக்கின்றாரா? நாம் அவரை நேசித்தால்தான் அவர் சந்தோஷமாக இருக்க முடியும் என்ற நிலை உண்டா? இல்லை. நாம் நேசித்து விடுவதால் அவருடைய மகிழ்ச்சி அதிகரிப்பதில்லை. நாம் நேசிக்காமல் போவதால் அவர் மகிழ்ச்சியை இழந்து போவதும் இல்லை. அவர் எப்போதும் எல்லா நிலையிலும் குறைவற்ற நிலையில் இருக்கிறார். நாம் எதையாவது செய்து அல்லது கொடுத்து அவர் நிறைவடையும் நிலையில் அவர் இல்லை. அன்பானவர்களே, சிந்தித்துக் கொள்ள வேண்டும். நாம் மற்றவர்கள் விஷயத்தில் விட்டு கொடுக்கும் உணர்வுடனும் மன்னித்து வாழும் மனப்பக்குவத்துடனும் வாழ்வதையே தேவன் பிரதானமாக விரும்புகிறார் என்கிறதை நாம் அவருக்கு பிரியமான காரியமாக நாம் நம்ப வேண்டும். அப்படியே செய்ய வேண்டும். எல்லாவற்றையும் அவர் நமக்காகவே செய்கின்றார். நம்முடைய அன்பு அவர் மேல் முழுமையாக இருந்தால், அதுபோல அவருடைய அன்பை நாம் முழுமையாக அனுபவித்தால் நம்முடைய இதயங்கள் தெய்வீக நிலையில் பக்குவமடையும். அன்பு அங்கே நிரம்பி வழியும். அந்த இதய நிறைவின் பிரதிவிளைவாக நாம் பிறரை நன்கு நேசித்து பிறரோடு நல்ல ஐக்கியத்தோடு வாழ முடியும். நமக்கு பிறரோடு நல்ல ஐக்கியம் இருக்க வேண்டும். பிறர் விஷயத்தில் நாம் கசப்பு உணர்வுகளுடனோ கோபத்தாபங்களுடனோ வாழக்கூடாது. பிறர் விஷயத்தில் எரிச்சல், கசப்பு, பழிவாங்கும் உணர்வு, விரோத மனப்பான்மை, பொறாமை ஆகிய குணங்களோடு நாம் வாழ்ந்தால் ஒருபோதும் தேவன் நம் வாழ்வில் ஆசீர்வாதங்களை கட்டளையிட முடியாது. அந்த நிலையில் நாம் ஒருபோதும் தேவனுடைய அன்பையோ கிருபையையோ அனுபவிக்க முடியாது. இப்படி ஒருவேளை இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கின்ற பரிசுத்தவான்களே, கசப்புணர்களுடன் பொறாமை என்கிற அந்த ஒரு கோபமான சுவாபத்துடனும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால் சிந்தித்து திருந்த வேண்டிய நல்ல நேரமாக இது காணப்படுகிறது. தேவன்
நெருங்கி வாழ்ந்து அன்பில் நாம் பரிசுத்தர்களாக இருக்க வேண்டும் என்று நம்மை அழைக்கின்றார். அந்த நோக்கத்திற்காகவே தேவ உறவில் நாம் பெருகி அன்பு என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்ள தூண்டுகிறார். அன்பில் நம் இருதயங்கள் பக்குவப்பட்டு விட்டால் அங்கே வெறுப்பு, விரோதம், கசப்பு, எரிச்சல் எதுவுமே இருக்க இயலாது. ஆதலால் தெய்வீக அமைதியும் சமாதானமும் அங்கே நிறைவாக ஏற்பட வாய்ப்பு ஏற்படுகின்றது. நாம் ஒருவரோடு ஒருவர் மனஸ்தாபத்தை வளர்த்து கொண்டு தேவனுடைய மனதிற்கு பிரியமாக இருக்க முடியாது. நாம் ஒருவரை ஒருவர் வெறுத்து கொண்டே தேவனை நேசிக்க இயலாது. அந்த நிலையில் தேவன் நம்முடைய பக்தியையோ வழிபாட்டையோ காணிக்கையையோ ஊழியங்களையோ அங்கீகரிப்பது இல்லை. எனவேதான் பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்தும் முன் போய் முதலாவது உன் சகோதரனோடு உள்ள அந்த பிரச்சனையை, பிணக்கை சரி செய்து கொள் என்று இயேசு சொன்னார். மத்தேயு 5:23 நாம் அதை அறிந்து கொள்கிறோம். அன்பானவர்களே, நாம் பிறரோடு ஐக்கியமாக இருப்பதை விட நம்முடைய காணிக்கை தேவனை அதிகமாக மகிமைப்படுத்தாது. நாம் ஒருவரை மன்னிக்கும் மனோபாவம் இல்லாமல் இருக்கையில் நாம் கிறிஸ்துவின் பாவ மன்னிப்பை குறித்து பிரசங்கம் செய்து தேவனை கனப்படுத்திவிட முடியாது. எனவே நாம் மற்றவர்கள் விஷயத்தில் விட்டு கொடுக்கும் உணர்வுடனும் மன்னித்து வாழும் மனப்பக்குவத்துடனும் வாழ்வதையே தேவன் பிரதானமாக விரும்புகிறார். அவ்விதமான உயர்ந்த பண்புகளை வாழ்க்கையில் நடைமுறை பழக்கங்களாக மாற்றுவதே ஜெப வாழ்க்கையின் முக்கியமான அம்சமாக இருக்க வேண்டும். அதனால்தான் ஆண்டவர் இந்த விண்ணப்பத்தை கற்றுக் கொடுக்கிறார். நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே என்று சொல்லி. ஒரு முக்கியமான விஷயம். கடன்பட்ட எவனுக்கும் நாம் மன்னிக்காமல் இருந்தால் தேவன் நம்மை மன்னிப்பதை நாம் எப்படி எதிர்பார்க்க முடியும்? அன்பானவர்களே, வெறுப்பும் கசப்பும் விலகாவிட்டால் வாழ்க்கையிலே விடுதலை ஒருபோதும் இல்லை. நம்முடைய இருதயத்தில் விடுதலை உணர்வுடனும் நாம் வாழ வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பமாகும். நாம் எதனாலும் கட்டப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. ஏதாவது சில காரியங்களால் இருதயத்திலே நசுங்கி கொண்டே இருக்கக்கூடாது. ஏதாவது சில சமாச்சாரங்கள் இதயத்தை கொதித்து வைத்துக் கொண்டே இருக்கக்கூடாது. ஏதாவது சில நினைவுகள் நம்மை குமர வைத்துக் கொண்டே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் இதயத்தில் விடுதலை இருக்காது. நாம் சுதந்திர உணர்வோடு வாழ முடியாது. அவ்வப்போது ஏதோ ஒன்று நெருடி கொண்டும் நம்மை குத்தி கொண்டும் மனநிலையை காயப்படுத்தி கொண்டே இருக்கும். அதன் விளைவாக நாம் அமைதியை அவ்வப்போது இழக்க நேரிடும், நிதானங்களை இழக்க நேரிடும். எதையுமே செவ்வையான மன உணர்வுடன் செய்ய முடியாமல் சாதாரண வாழ்க்கை ஓட்டம் பாதிக்கப்படும். இதை நீங்கள் உணர்ந்துள்ளீர்களா? சில நேரங்களிலே நம்முடைய உள்ளத்தில் உள்ள கசப்புகள், வெறுப்புகள், விரோத உணர்வுகள் ஆகியவை நியாயமற்றவர்களாக இருப்பதில்லை. உண்மையிலேயே அவைகள் நம்மிடம் காணப்படுவதற்கு அநேகம் நியாயமான காரணங்கள் உண்டு. அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு ஒருவேளை அப்படி வெறுப்புணர்வோடு நீங்கள் இருப்பீர்களானால் பிறரை மன்னிக்கும் சுவாபத்தை ஆண்டவரிடம் கேளுங்கள். மன்னிக்கும் பக்குவத்தை அவர் தருவார். படிப்படியாக நீங்கள் மாறுவீர்கள். அதனால் உங்களுக்கு தான் லாபம் உண்டு. நமக்கு பிறரால் அழைக்கப்பட்ட அநீதி, பிறரால் நமக்கு ஏற்பட்ட வேதனைகள், பிறர் செய்த அக்கிரமங்கள், கொடிய உள்ளங்களை உடையவர்களால் நமக்கு ஏற்பட்ட பலத்த பாதிப்புகள் ஆகியவைகள் நம்முடைய இயற்கைக்கு அப்பாற்பட்டதல்ல. அவைகள் நியாயமானவைகளே. ஊழியத்திலே இருக்கின்ற அநேகரும் இப்படியே வெறுப்புணர்வோடு, பொறாமையோடு, எரிச்சலோடு, குமரலோடு தாங்கள் நிம்மதியை இழந்து வாழ்கிறதை நம் அநேக இடங்களில் பார்க்க முடிகிறது. ஆனால் இப்படிப்பட்ட காரியங்கள் நியாயமானவைகளாக ஒருவேளை நான் செய்கிறதெல்லாம் நியாயம்தான் என்று இருந்த போதிலும் நமக்கு அவைகள் தீங்கிழைக்கும் தன்மையுடையவைகள். கசப்பும் வெறுப்பும் கேன்சர் போன்ற நோயை போன்றது. அவை யாரிடம் உண்டோ அவர்களை அது கொஞ்சம் கொஞ்சமாக பாதித்து நாசமாக்கிவிடும். கசப்பும் வெறுப்பும் நிறைந்த இருதயத்தில் தேவனுடைய சமாதானம் செயல்பட முடியாது என்பார்களே. வெறுப்பும் விரோதமும் தங்குகின்ற இருதயத்திலே கர்த்தர் அருளும் சந்தோஷம் ஒருபோதும் தங்க முடியாது. எனவே நம்மை தொடர்ந்து நிம்மதியற்றவர்களாகவும் நிதானமற்றவர்களாகவும் மாற்றுகின்ற கசப்பு உணர்வுகளையும் வெறுப்பு உணர்வுகளையும் வேரோடு விலக்க வேண்டியது மிகவும் தேவையானது. பிறர் செய்தது மிகுந்த அநீதியாக இருந்தால் கூட அவர்களுடைய அநீதியால் பாதிக்கப்பட்டது போதாதென்று அதை குறித்த கசப்புகளால் மேன்மேலும் நம்மை நாமே ஏன் காயப்படுத்திக் கொள்ள வேண்டும்? சிந்தியுங்கள் பிரியமானவர்களே. இதன் அடிப்படையில் தான் நாம் பிறரை மன்னிக்கும் இயல்புடையவர்களாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய பரிசுத்த பைபிள் நம்மை வற்புறுத்துகின்றது. மன்னிக்க வேண்டும் என்பது ஒரு கட்டளையின் துணி அல்ல. அது நம்முடைய நன்மைக்காக சொல்லப்பட்டுள்ள தெய்வீக ஆலோசனையின் துணியாகும். எனவேதான் இயேசு சத்துருக்களை நேசியுங்கள் என்றார்.
சபிப்பவர்களை ஆசீர்வதியுங்கள் என்றார், நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்றார். இப்படிப்பட்ட உயர்ந்த பண்புகளினாலும் செயல்களினாலும் நம்முடைய சத்துருக்கள் நம்மால் பயனடைய வேண்டும் என்பது அல்ல தேவனுடைய முக்கியமான நோக்கம். அவைகளால் நாம் பயனடைகிறோம். நாம் தான் ஆகாத சுவாபங்கள் அகல்வதனால் விடுதலை அடைகிறோம். அதன் வழியாக சுதந்திரமாக நாம் செயல்பட முடிகின்றது. தேவனுடைய சமாதானத்தை அனுபவிக்க முடிகின்றது. தேவனுடைய இனிய பிரசன்னத்தை இருதயத்திலே ருசிக்க முடிகின்றது. அதன் விளைவாக தேவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கவும் வழி ஏற்படுகின்றது. எனவே அன்பானவர்களே, அருமையாக கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரா சகோதரி, பெரியவர்களே, சிறு பிள்ளைகளே, வாலிபர்களே, கன்னிகைகளே, நாம் மன்னிக்கும் இயல்புடையவர்களாக இயங்கத்தக்க விதத்தில் நம்முடைய ஜெப வாழ்க்கை வலிமையுடையதாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நம்முடைய ஜெபம் ஒருபோதும் பலன் தராது. நாம் ஜெபிக்க முடியாது. நாம் பிறரை மன்னிக்கிறவர்களாக இல்லாவிட்டால் நாம் ஒரு நாளும் நிம்மதியாக வாழ முடியாது. அதனால்தான் நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கு மன்னிக்கிறோமே என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் போது மிக கவனமாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எளிதாக வந்துவிடாது மன்னிக்கும் சுவாபம். நாளைய தினத்திலும் தொடர்ந்து இந்த வசனத்தை தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருள் புரிவாராக. ஆமேன். ஜெபிப்போம். நல்ல கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே உம்முடைய சத்தியத்தை, அதிலும் மன்னிப்பு என்கிற அந்த சத்தியத்தை, நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கு மன்னிக்கிறோமே என்று சொல்லி நாங்கள் எளிதாக கடந்து விடாதவாறு அதை ஜாக்கிரதையாக எங்களுடைய வாழ்க்கையிலே முதலாவது கடைபிடிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். இதுவரையிலும் நாங்கள் செய்யாமல் இருந்தால் எங்களை மன்னிக்க வேண்டும். கர்த்தாவே, தொடர்ந்து உம்முடைய பரிசுத்த வார்த்தையின் மூலமாக நாங்கள் திருந்த, எதெல்லாம் குணாதிசயங்களை மாற்றிக்கொள்ள வேண்டுமோ அதெல்லாம் மாற்றிக்கொள்ள எங்களுக்கு அருள் புரிய வேண்டுமா ஜெபிக்கிறோம். நிம்மதியோடு மகிழ்ச்சியோடு நாங்கள் வாழ்வது மட்டுமல்லாமல் குடும்பங்களையும் ஊழியக்காரர்களையும் மற்றவர்களையும் வாழ வைக்க உதவி செய்யும். வெற்றியின் நாளாக அறிவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.